இன்னைக்கு சம்மர் ட்ரிங்க் ஸ்பெஷல் பார்ட் 2. நானே எதிர்பார்க்கலங்க இந்த வீடியோட எண்ட்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நேத்து செஞ்ச மாரி மொக்கையான மில்க் ஷேக்லாம் போட மாட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரெண்ட்டா தான் இருக்கு. இந்த ரெசிபி என் ஹப்பி தான் சொன்னாரு. வீட்ல பொமோகிரானேட் நெறையவே இருந்துச்சு. சரி மில்க் ஷேக் போட்டு தரேன்னு தான் சொன்னேன். வெயில் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வேணாம் வேணாம் எனக்கு இந்த மாரி ஜூஸ் போட்டு குடுன்னு ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ தூக்கி காமிச்சாரு மனுசன். சரின்னு சொல்லிட்டு இப்ப நானுமே வந்து பொமோகிரானேட் உரிக்கலான்னு வந்துட்டேன். உரிக்கும்போது பக்கத்துல யாரும் இல்ல. கைக்கு மட்டும் எதுக்கு வேல? வாய்க்கும் வேலை குடுப்போம் அப்படியே 2 உள்ள தள்ளியாச்சு. அப்படியே தின்னுகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப உரிச்சு முடிச்சுட்டேன். உரிச்சு முடிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்ன்னு ஆயிருச்சு. எனக்கு இந்த பொமோகிரானேட் உரிக்கிற வேலையே பிடிக்காது. எங்க மாமியார் இருந்தா உரிச்சு குடுப்பாங்க. இப்ப அவங்களும் இல்லையா, நான் தான் உரிச்சிட்டு இருக்கேன். உரிச்சு முடிச்சத அப்படியே ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு, இது கூட அப்படியே ஒரு லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். நான் 2 மாதுளப்பழம் எடுத்திருக்கேன். அதனால 1 லெமன் சேர்த்திருக்கேன். அது கூடயே ஒரு 3 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அது கூட ஃப்ரெஷ்ஷான மின்ட் லீவ்ஸ் சேர்த்துட்டு, இத அப்படியே அரைச்சு எடுத்துட்டு வந்துரலாம். அரைக்கும்போது இதுல பால் எதுவும் சேர்த்துறாதீங்க. ஐஸ் வாட்டர் இல்லாட்டி ஐஸ் கியூப் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க. நான் ஐஸ் வாட்டர் கொஞ்சமா ஊத்தி அரைச்சு எடுத்துக்கிட்டேன். இப்ப அரைச்சத அப்படியே ஒரு பெரிய ஸ்ட்ரெய்னர் வச்சு வடிகட்டிடலாம். வடிகட்டினத அந்த வீடியோல காட்டுன மாரி நல்ல பெரிய டம்ளர்ல அழகா டெக்கரேட் பண்ணி குடுக்கலாம். என் ஹப்பிக்காக ஐஸ் கியூப்லாம் போட்டு நல்லா பெரிய டம்ளர்ல ஊத்திட்டு, மேல டெக்கரேட்காக கொஞ்சமா சப்ஜா சீட்ஸ், அது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மின்ட் லீவுமே அந்த வீடியோல வச்சிருந்தாங்க. சரி அதே மாரி வச்சு குடுத்துடலாம் வச்சு குடுத்துட்டேன். ஸோ வீடியோ எடுத்தேன். நல்ல சூப்பரான கலரா இருந்துச்சுங்க. இந்த கலர பார்த்ததும் இந்த மாரி ஒரு சாரி வாங்குனா என்னன்னு மைண்ட் வாய்ஸ் வேற. ஸோ ஒரு வா டேஸ்ட் பண்ணலாங்கிறதுக்குள்ள மனுஷன் எங்கேருந்து வந்தாருன்னு தெரியல. கரெக்ட்டா கப்ப புடுங்கிட்டு போயிட்டாரு. கப்பு முக்கியம் பிகிலன்னு அவர் புடுங்கிட்டு போயிட்டாரு. நமக்கு தான் வட போச்சேன்ற சீன் ஆயி போச்சு. சரி பரவால்ல. மீதி கொஞ்சோண்டு ஐஸ் போடாம இருக்கு. அதையாவது நம்ம குடிப்போம்னு குடிச்சு பார்த்தேன். "உனக்கு கோல்டா இருக்கு. ஐஸ் போட்டது குடிக்காத. நார்மலா இருக்கிறத கொஞ்சோண்டு குடி போதும்" அப்படின்ட்டு போயிட்டாரு. குடிச்சு பார்த்தேன் டேஸ்ட் சூப்பரா தான் இருந்துச்சு. நீங்களும் எப்பயுமே மில்க் ஷேக் தான் பண்ணுவீங்கன்னா, இந்த மாரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.